ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எலிசா அவரிடம் அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். இப்பொழுதுதான் அந்த பெண் எலிசா இறைவாக்கினருக்கு அருகில் வருகிறார். இதுவரை அழைத்தார். ஆனால் இந்த இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு, துணையாளன் வழியாகவே அந்த பெண்ணிடத்தில் தகவலை கொடுக்கிறார். இப்பொழுது அந்த பெண்ணையே அருகில் அழைக்கிறார். அந்த பெண்ணும் கதவருகே வந்து நிற்கிறாள் மேலறையில். அப்பொழுது என்ன செய்தி சொல்லப்படுகிறது? எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உமக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆக இது இறைவாக்கு. ஒரு தயவை தேடிய அல்லது ஒரு நலனை தேடிய பெண்ணுக்கு இறைவாக்கினர் கொடுக்கிற ஒரு இறைவாக்கு, இறைமொழி. அதே சமயத்தில் இது ஒரு பரிசு என்று தான் சொல்ல வேண்டும். தனக்கு உதவிய அல்லது தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தான் தங்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் எந்தவித எதிர்நோக்குடன் செய்யாத ஒரு பெண்ணுக்கு இறைவாக்கினர் அவருடைய குறையை அறிந்து ஒரு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அடுத்த முறை நான் வருகின்ற போது உன்னிடத்தில் குழந்தை இருக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு மகன் பிறப்பான் என்று தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஆனால் அந்த பெண் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்? அதற்கு அவர், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, அடியாளை ஏமாற்ற வேண்டாம் என்றார். இதில் தான் இந்த பெண்ணுடைய உண்மையான நிலை தெளிவாக இருக்கிறது. இந்த பெண் வெளியில் சொல்லவே இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய இதயத்திலே அடக்கி வைத்திருக்கிறாள். ஏனென்றால் கடவுளின் அடியாரே அடியாளை ஏமாற்ற வேண்டாம். அதாவது குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சொல் நல்லா இருக்கு. ஆனால் அது உண்மையில் நடக்குமா? நான் காலம் கடந்து விட்டது, இதுவரை நான் இறைவனிடத்தில் குழந்தை வேண்டுமென்று வேண்டி இருக்கலாம், அது கைகூடவே இல்லை. இப்போ பல பேர் இதே மாதிரி அந்த பெண்ணிடத்தில் சொல்லியிருக்கலாம், உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நான் உனக்காக இறைவனிடத்தில் வேண்டுகிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கலை. அந்த ஒரு ஏமாற்றத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போய்விட்டது. இன்னமும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியோடு அந்த பெண் பதில் சொல்கிறார். ஐயா நல்லவரே, தயவு என்னை ஏமாற்ற வேண்டாம். நான் பல பேர் சொல்லி நான் ஏமாந்து போயிருக்கிறேன். பல பேர் சொல்லி ஏமாந்தது மட்டுமல்ல, பல பேர் ஏசி நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். பல பேர் என்னை மலடி என்று சொல்லி என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த காயங்கள் எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டு வருகிறேன். மீண்டும் ஒரு காயம் வேண்டாம். நான் உண்மை குறை சொல்ல விரும்பவில்லை. நீர் நல்ல எண்ணத்தோடு நான் எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். ஆனால் அப்படி சொல்வதனால எனக்கு குழந்தை பிறக்கும் என்று நான் நம்பினால் நான் ஏமாந்து போவேனோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. அப்படி குழந்தை பிறக்காவிட்டால் அது மீண்டும் ஒரு ஏமாற்றமாக எனக்கு அமைந்துவிடும். அதனால் நான் இதை நம்ப வேண்டுமா? நீர் என்னை ஏமாற்ற மாட்டீரே என்று இறைவாக்கினிடத்தில் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார். எலிசா அப்பெண்ணுக்கு முன் அறிவித்தவாறே அவர் கருவுற்று அடுத்த ஆண்டு அதே பருவத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆக இதுதான் எலிசாவினுடைய 5வது வல்ல செயல். இதுவரை பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணுக்கு, குழந்தை பேர் இல்லாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது.
அப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு புதுமை, இதுவரை இல்லாத ஒன்று அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்நாளில் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குடும்பம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் இந்த எலிசா என்கிற இறைவாக்கினர். அந்த எலிசா என்கிற இறைவாக்கினுடைய தேவையை உணர்ந்து இந்த பெண் செய்த செயல். எலிசா அந்த வீட்டிற்கு வராவிட்டால் இந்த குழந்தையை பற்றிய பேச்சே வந்திருக்காது. எலிசா இந்த வீட்டிற்கு வந்ததால், இந்த பெண் எலிசாவிற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்ததால், எந்த அளவுக்கு என்றால் மேலறை முதற்கொண்டு தங்குவதற்கு இடம் முதற்கொண்டு ஏற்பாடு செய்ததால், இந்த பெண்ணுடைய தேவை என்ன என்பதை விசாரித்து அறிந்து அந்த தேவைக்கான இறைவேண்டலை இந்த எலிசா இறைவாக்கினர் செய்கிறார். அதற்கு பயனும் கிடைக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம் இந்த குழந்தையினுடைய பிறப்பால் நிகழ்கிறது. அதனால் இது ஒரு மாபெரும் வல்ல செயல். குழந்தையற்று இருந்த அந்த பெண்ணுக்கு, அதுவும் அந்த அவருடைய கணவருக்கு வயதாகிவிட்டது. நிச்சயமாக இவர்கள் 2 பேருமே மூத்தவர்களாக இருக்க வேண்டும், வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த முதிர்ந்த வயதில் இந்த பிள்ளை பேர் அவர்களுக்கு கிடைத்தது இவர்களுடைய மாபெரும் அந்த பேரு என்று தான் சொல்ல வேண்டும். இவர்களுடைய செய்வினையினுடைய பயன், இவர்கள் செய்த வினையினுடைய பயன். நல்ல செயல்களை இவர்கள் செய்ததால் இறுதியிலே இவர்கள் எதை நம்பினார்களோ அந்த நம்பிக்கை பொய்க்காமல் இவர்களுக்கு கைகூடி இருக்கிறது. இதுவரை நாம் 4ஆம் அதிகாரத்தில் 2 பிரிவுகளை பார்த்திருக்கிறோம். அதாவது முதல் பிரிவில் முதல் பகுதியில் 2 பிரிவுகளை பார்த்திருக்கிறோம். கைம்பனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, அதுவும் குறிப்பாக இறைவாக்கினர் குடும்பத்தை சார்ந்த கைம்பன். 1 முதல் 7 வசனங்கள். இப்போ 8 முதல் 17 வசனங்கள் சூனாமிய பெண்ணுடைய இந்த குழந்தையற்ற தன்மைக்கு குழந்தை பேறு அளிப்பது, அதை பார்த்தோம். இப்போ 3வது பிரிவு சூனாமிய பெண்ணின் மகன் உயிர் பெறுதல். இது 18ஆம் வசனத்திலிருந்து 37 வசனங்கள், ஏறக்குறைய 20 வசனங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. 3வது பிரிவை பார்ப்போம். 18ஆம் வசனம். குழந்தையும் வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுவடை செய்வோருடன் இருந்த தன் தந்தையிடம் சென்றான். குழந்தை பெற்ற பிறகு அவனுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள். அந்த குழந்தை தன் தந்தையிடத்தில் எப்பொழுது போகிறது ஏனென்றால் அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அறுவடை நடந்து கொண்டு வருவதை பார்த்து கொண்டு இருக்கிற தன் தந்தையிடத்தில் அந்த குழந்தை செல்லுகிறது. 19ஆம் வசனம். அவன் தன் தந்தையிடம், ஐயோ, தலை வலிக்கிறது என்று சொன்னான். தந்தையும் தம் வேலையாள் ஒருவனிடம், நீ இவன் தாயிடம் தூக்கி கொண்டு போ என்றார். இது ஒரு சிறிய நிகழ்வு. குழந்தை வயலுக்கு போகிறது, தோட்டத்திற்கு போகிறது. தோட்டத்தில் அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பார்லியாக இருக்கலாம், அல்லது கோதுமை அறுவடையாக இருக்கலாம், அல்லது சிறுதானியங்கள் அறுவடை, ஏதோ ஒரு அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த நிலையில் தோட்டத்திற்கு சென்ற அந்த சிறுவன் தலை வலிப்பதாக தந்தையிடத்தில் கூறுகிறான். உடனே தந்தையும் வீட்டுக்கு அனுப்புகிறார் வேலையாள் வழியாக. அவர்களும் இதை பெரிய பிரச்சனையாக எண்ணவில்லை. பிள்ளைக்கு தலையில் வலி இருக்கிறது, அது சற்று ஏதாவது அந்த குழந்தை ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும் என்கிற ஒரு கணிப்பு இருந்திருக்கலாம். அதனால் தாயிடத்திலே முதல்ல கொண்டு போக சொல்லுகிறார் தந்தை. அங்கே என்ன நடக்கிறது? அவன் அப்படியே பிள்ளையை தூக்கி கொண்டு அதன் தாயிடம் கொண்டு வந்து விட்டான். எனவே இப்போ குழந்தை வீட்டுக்கு வந்து விட்டது. போன நிலையிலேயே வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டது. நண்பகல் வரை தாயின் மடியில் கிடந்தபின் அவன் இறந்து போனான். இங்குதான் கிளைமாக்ஸ் பாயிண்ட். இங்குதான் உச்சக்கட்ட அந்த நிலைக்கு இந்த நிகழ்ச்சி வருகிறது. இதுவரை ஏங்கி பல ஆண்டுகள் வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது.
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு நிலையிலே அவர்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் எலிசா இறைவாக்கினர் கொடையாக கொடுத்த அந்த குழந்தை இப்பொழுது அவர்களை விட்டு விடைபெற்று விட்டது. இறப்பு என்பது எல்லாருக்கும் நிகழ்வு தான், எல்லா குடும்பங்களுக்கும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட இழப்புகள் எல்லாம் இறப்புகள் எல்லாம் ஒரு நாளும் மனிதனால் சிந்தித்து பார்க்க இயலாதவை. வயதானவர்கள் இறப்பது என்பது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய நிலை என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பச்சிளம் பாலகர்கள், சின்ன வயது கொண்டவர்கள் இறக்கின்ற போது நம்முடைய இதயமே வெடித்து விடுகின்ற நிலை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலைதான் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். அந்த குழந்தை நண்பகல் வரை தாயின் மடியில் கிடந்த பின் இறந்து போகிறான். தாயும் அப்படி தான் நினச்சிருப்பா, இவனுக்கு சின்ன தலைவலி இருக்கு, சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பா. அதனால தான் அவர்கள் வேறு முயற்சிகள் எடுக்கவில்லை. இதை மிகப்பெரிய ஒரு நோயாக அவர்கள் எண்ணி பார்க்கவில்லை. தங்களுடைய குழந்தைக்கு உயிரை பறிக்கக்கூடிய நோயாக அவர்கள் இதை பார்க்கவில்லை. எப்படி அவர்கள் தங்களுக்கு குழந்தை பிறக்காது என்கிற இதை ஜீரணிக்க கற்றுக்கொண்டார்களோ, அதே மாதிரி இந்த குழந்தை இறந்துவிடும் என்பதை அவரால் ஜீரணிக்க முடியாது. குழந்தை இனிமே பிறக்காது அப்படிங்கிறத ஜீரணிச்சிருக்கலாம், அதை அசை போட்டு விடலாம். ஆனால் இப்பொழுது நடந்த நிகழ்வை அசை போடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு உயிர் கையில் கிடச்சிருக்கு, நம்ம பார்க்கிற போதே இந்த உயிர் பிரிஞ்சு போகுது. அது மிக கொடுமை. அதை எந்த தாயும் அந்த குழந்தை பெற்றெடுத்த தாயால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குத்தான் இந்த தாய் இன்றைக்கு வந்திருக்கிறாள். தன்னுடைய கையிலேயே தன்னுடைய குழந்தை இறந்து போகிறதை பார்ப்பதற்கு எந்த தாயும் மனம் ஒப்ப மாட்டார். இந்த தாய்க்கு அது நிகழ்ந்திருக்கிறது. அவளுடைய கரங்களிலே இந்த குழந்தை உயிர் பிரிந்திருக்கிறது. இதே போலதான் எலியா இறைவாக்கினருக்கும் ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படும். சாரிபாத்து பெண், அந்த பெண்ணும் கைம்பெண் தான். ஆனால் இந்த பெண் கைம்பெண் அல்ல, மாறாக கணவனோடு வாழ்கிறவள். ஆனால் குழந்தை இறந்து விட்டது. அந்த கைம்பெண்ணுக்கும் சாரிபாத் கைம்பெண்ணுக்கும் குழந்தை இறந்தது. எங்கும் குழந்தை இறக்கிறது. எலியா இறைவாக்கினர் குழந்தையை காப்பாற்றி விட்டார். இந்த எலிசை இறைவாக்கினர் குழந்தையை காப்பாற்ற முடியுமா? ஒரு மிகப்பெரிய கேள்வி. அங்கே இந்த குழந்தை பற்றிய நிகழ்வுகள் 8 வசனங்கள் தான். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம், ஒட்டுமொத்தமாக 8 வசனங்கள் தான். ஆனால் இங்கே 20 வசனங்களில் விரிவாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு நீண்ட கதை போல சொல்லப்படுகிறது. சாரிபாத்தில் 8 வசனங்களில் அந்த கதையை முடித்து விடுகிறார்கள். அந்த பெண் பிறையினத்து பெண். இந்த பெண் பிறையினத்து பெண்ணாக இருக்க வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. என்றால் இது இசக்கார் பகுதியில் இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் வாழ்கின்ற பகுதி. அதனால் இங்கே பிறையினத்து பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. இப்போ இந்த நிலையில் இறைவாக்கினர் என்ன செய்ய போகிறார்? எலியா எடுத்த அதே முடிவை எடுக்கப் போகிறாரா? எலியா போல இவர் செயல்பட போகிறாரா? இல்லை இந்த பெற்றோர்கள் தான் என்ன செய்ய போகிறார்கள்? அந்த செய்தியைத்தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து, அப்பெண்ணோ கடவுளுடைய அடியவரின் அறைக்கு சென்று அவருடைய படுக்கையில் பிள்ளையை கிடத்தினார். மேலறைக்கு போகிறாள். அந்த அடியவர், கடவுளுடைய அடியவர் என்பது நம்ம எலிசா இறைவாக்கினர். எலிசா இறைவாக்கினர் வழக்கமாக தங்குகிற அந்த அறைக்கு சென்று அவருடைய படுக்கையில் பிள்ளையை கிடத்தி விட்டார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தார். பின்னர் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்து விட்டார். அப்போ குழந்தை எங்கே இருக்கிறது? மேல் மாடியில் இருக்கிறது. இறைவாக்கினர் வழக்கமாக தங்குகிற அந்த வீட்டில் இருக்கு. கதவு பூட்டப்பட்டு விட்டது. இறந்த குழந்தை தனியாக இந்த வீட்டில் இருக்கிறது. 22, தம் கணவரை அழைத்து அவரிடம், வேலைக்காரன் ஒருவனை ஒரு கழுதையுடன் என்னோடு
அனுப்பி வைக்கவும். கடவுளின் அடியவரிடம் நான் உடனே போக வேண்டும், விரைவில் திரும்பி வருகின்றேன் என்றார். ஆக 22ஆம் வசனம் இந்த பெண்ணுடைய மனநிலையை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும், அல்லது இந்த கடவுளுடைய அடியவரிடத்தில் இவள் போய் கேள்வி கேட்க வேண்டும். அப்போவே நான் சொன்னனே, என்னை ஏமாத்தாதீரும் என்று சொன்னேனே, உம்முடைய பேச்சை கேட்டு இப்போ குழந்தை பிறந்து கடைசியில் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காமல் போய்விட்டது, என்னை நீர் ஏமாற்றி விட்டீரே என்று அந்த பெண் அவரிடத்தில் கேட்க விரும்பி இருக்க வேண்டும். என்ன என்றாலும் இவருடைய முதல் நோக்கு இந்த அடியவரை, இறையடியாரை சந்திப்பது. அதனால் கோவேறு கழுதையை பூட்டி உடனே புறப்பட வேண்டும் என்று கணவரிடத்தில் கேட்கிறார். ஒரு வேலைக்காரனை அவருடன் அனுப்ப சொல்கிறார். இதற்கெல்லாம் தயாரிப்புகள் நடக்கின்றன. இப்போ இந்த அம்மா இந்த பணக்கார பெண், இந்த குழந்தை இழந்த பெண் புறப்பட வேண்டும். ஆனால் தன்னுடைய மகன் இறந்த செய்தியை இந்த பெண் யாரிடத்தில் சொல்லவில்லை? கணவனிடத்தில் சொல்லவில்லை. கணவனுக்கு இதுவரை தெரியாது. கணவனுக்கு என்ன தெரியும்? இந்த குழந்தையை தலைவலிக்கிறது என்று வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறேன் என்பது மட்டும் தெரியும். இந்த குழந்தை இறந்தது அல்லது உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்கிற அந்த செய்தியை இந்த கணவனுக்கு தெரியாது. இந்த பெண்ணும் சொல்லவில்லை. இவள் மறைத்தாரா என்பது அல்ல செய்தி, மாறாக கணவனிடத்திலே சொல்லவில்லை. அப்படி என்றால் இவளிடத்தில் அழுத்தம் நிறையா இருக்கிறது, இவரிடத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பிலே சில செய்திகளை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை, உள்வாங்குவது கடினமாக இருக்கிறது. அந்த அடியாரை முதலில் பார்க்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தம் மட்டும்தான் அவளிடத்தில் இருக்கிறது. இதை முறைப்படி கணவனுக்கு தெரிவிக்க வேண்டும், அந்த குழந்தையை அடக்கம் செய்ய வேண்டும், அந்த குழந்தைக்கு இறுதிச் சடங்கு செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனையே அவரிடத்தில் இல்லை. அதிலிருந்து தெரிகிறது இந்த பெண் பேதளித்து இருக்கிறார் முழுமையாக. தன்னுடைய கைக்கு கிடைத்த இந்த பொருள் தன்னிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்டு விட்டதே என்கிற ஒரு ஆதங்கம் அழுத்தமாக இருக்கிறது. அதுதான் இந்த செயல்பாடுகளிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே தன்னுடைய கணவரை அழைத்து வேலைக்காரரை அனுப்பும்படி சொன்னவர் கழுதையுடன் தன்னை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்ப கணவன் அதற்கு என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவருடைய கணவர், நீர் அவரிடம் போக வேண்டிய காரணம் என்ன? இன்று அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்றார். அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லையே என்று சொல்லுகிறார். அதாவது வழக்கமாக அமாவாசை ஓய்வு நாள்களில் தான் இறையடியார்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். முக்கியமான நாட்கள். அமாவாசை என்பது நோன்பு நாள். அதே மாதிரி ஓய்வு நாள் என்பதும் ஏறக்குறைய நோன்பு நாள் போல்தான். அவர்கள் குறிப்பிட்ட அளவுதான் உணவு உண்ணணும், சில உணவுகளைத்தான் உண்ண வேண்டும் என்கிற அந்த வரையறைகள் எல்லாம் இருக்கிறது. அதனால் ஓய்வு நாளும் இல்லையே அமாவாசையும் இல்லையே, எதற்காக நீர் இறையடியாரை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வியை அவன் நியாயத்தோடு கேட்கிறான். அதற்கு அப்பெண், நல்லதற்குத்தான் என்றார். சுருக்கமாக விளக்கியே சொல்லவில்லை. இவளுடைய இதுவரை நாம் பார்த்த இந்த பெண்ணுடைய வார்த்தைகள் எல்லாமே அதிகம் பேசுகிறவள் அல்ல. இறைவாக்கினர் ஆரம்பத்தில் கேட்டபோது கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் நலமாக இருக்கிறோம், எனக்கு தேவைக்கு அதிகமாக எல்லாமே இருக்கிறது. தன்னுடைய பிரச்சனையை கூட அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏறக்குறைய இவருடைய இந்த சூழல் எப்படி இருக்குன்னா, தனக்கு வந்த பிரச்சனைகளை தான் மட்டும் அசைபோட வேண்டும் என்கிற அந்த எண்ணம், மற்றவர்களுக்கு தெரிவித்து எனக்கு அப்படி நடந்து விட்டது, அது நடந்து போச்சு, இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த பெண் இல்லை. ரொம்ப வார்த்தையே சுருக்கமாகத்தான் விழுகிறது. அவள் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லிலுமே நிறைய வார்த்தைகள் கொட்டவில்லை. அவள் வார்த்தைகளை மிக குறைவாகத்தான் அவர் கொட்டுகிறாள். ஆனால் செயல்பாட்டிலே அதிகமாக இருக்கிறாள். இதிலே பார்த்தா கூட இந்த குழந்தையை
முதல்ல மடியில் கிடத்தி கொள்கிறாள், அப்புறம் இறந்த பிறகு மா- மாடியில் கொண்டு போய் வைக்கிறாள், கதவை பூட்டுகிறாள், மீண்டும் ஒரு திட்டத்தோடு எல்லாமே ஒரு குறைவான நேரத்தில் முடிவெடுக்கப்படுகின்றது. உடனே புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாள். கோவேறு கழுதையோடு இறைவாக்கினரை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது. கணவனுக்கு கூட முழுமையான செய்தியை சொல்லவில்லை. எல்லாம் நல்லபடி இருக்கு என்று மழுப்பலாக பேசுகிற ஒரு பாணியா, அல்லது உண்மையிலே இவருடைய இயல்பே யாரிடத்திலும் எதையும் முழுமையாக சொல்லுகின்ற நிலை இல்லாமல் இருந்ததா? அப்படிதான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து கழுதைக்கு சேணமிட்ட பெண் அவர் தம் வேலையாளை நோக்கி, கழுதையை வேகமாக ஓட்டிச் செல், நான் சொன்னால் ஒழிய அதன் வேகத்தை குறைக்காதே என்றார். ஆக இவருடைய செயல்பாட்டிலும் வேகம் இருக்கிறது. இப்போ கழுதைக்கும் வேகத்தை கூட்டுகிறார் என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனை. மிக விரைவாக இந்த அடியாரிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வேண்டும், அல்லது தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் கொட்ட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இறையடியாரை தேடி போகிறார். அதற்கு குறிப்பாக வேகமாக செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவரிடத்தில் இருக்கிறது. 25. அவ்வாறே அவர் புறப்பட்டு கார்மேல் மலையில் தங்கியிருந்த அடியவரிடம் வந்து சேர்ந்தார். கார்மேல் மலையில், இப்பொழுது இறைவாக்கினர் எங்கே இருக்கிறார்? கார்மேல் மலையில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சூனாமுக்கும் கார்மேல் மலைக்கும் இடையே ஏறக்குறைய 25 மைல் தூரம். எனவே இந்த சூனேமிய பெண் வந்து கோவேறு கழுதையில் 25 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்ய வேண்டும். கோவேறு கழுதை வந்து அவ்வளோ வேகமாக செல்லக்கூடிய அல்ல, குதிரை வேகம் அல்ல. சாதாரணமாக 25 கிலோமீட்டர் இந்த கோவேறு கழுதையிலே செல்ல வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் குறையாமல் ஆகும். 6 மணி நேரத்துக்கு குறையாமல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு. எனவே இவர் வந்து இப்போ இறைவாக்கினர் எலிசா வந்து கார்மேல் மலையில் இருக்கிறார். அந்த கார்மேல் மலையை நோக்கி பயணப்படுகிறார். அவர் தம்மை நோக்கி வருவதை தொலைவிலிருந்து பார்த்த எலிசா தம் பணியாளர் கேகசியை நோக்கி, இதோ சூனேம் பெண் வருகிறாள், அவளை சந்திக்க உடனே விரைந்து செல், அவளிடம் நீ நலமா, உன் கணவர் நலமா, உன் குழந்தை நலமா என்று கேள் என்றார். இந்த பெண் விரைந்து சென்றால், விரைந்து புறப்பட்டாள் என்கிற அந்த விரைவு இருக்கிறது. அவள் வந்து கொண்டு இருக்கின்ற போதே இறைவாக்கினர் எலிசா வந்து பெண் வருவதை தொலைவிலிருந்து பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தான் மனம் திரும்பிய மைந்தன் வந்தபோது தந்தை தொலைவிலிருந்து பார்த்தார் என்று இயேசு வந்து ஓமையை சொல்லுவார். லூக்கான 15ஆம் அதிகாரத்தில் தொலைவிலிருந்து பார்த்தார், காணாமல் போன அந்த மைந்தன் வீட்டிற்கு திரும்புகிறான் என்கின்ற போது தொலைவிலிருந்து பார்த்த உடனே ஓடி போய் அவரை கட்டிப்பிடிக்கிறார். இப்போ எலிசா இறைவாக்கினிடத்திலும் அதே தன்மை. இந்த சுனேம் பெண் வருகிறாள் என்று சொன்ன உடனே இவருக்குள்ளே ஒரு உள் உறுத்தல் இருந்திருக்க வேண்டும். திடீரென்று இவள் வருகிறார் என்றால் வழக்கமாக இவர் தான் போவார் அந்த வழியில். இப்போ இந்த பெண் இவரை நோக்கி வருகிறாள் என்றால் ஏதோ ஒரு காரணம். அதுவும் துணையாளை அழைத்து கொண்டு வருகிறாள், வேலையாளை அழைத்து கொண்டு வருகிறாள், விரைந்து வருகிறார்கள் 2 பேரும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை உய்த்துணர்ந்து தன்னுடைய பணியாள் கேகசியை அந்த பெண்ணிடத்தில் அனுப்பி, அவள் வீட்டிற்கு வருவதற்கு முன்னாலே அவளுடைய நிலை என்ன, வீட்டில் எல்லாரும் நலமா, பிள்ளை நலமா, கணவன் நலமா என்று விசாரிக்க சொல்லுகிறார். என் குழந்தை நலமாக இருக்கிறதா, இந்த கேள்விகளை எல்லாம் வருகின்ற வழியிலேயே கேட்க சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதன் பிறகு வேலையாடத்திலும் சொல்லவில்லை, விரைந்து மட்டும் செல் என்று சொல்லுகிறார். இப்போ இறைவாக்கினர் கேட்கிறார், அவரிடத்திலும் வேற எந்த வழியிலும் எனக்கு பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதனால் உம்முடைய பாதத்திலே நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், உம்முடைய இருப்பிடத்திலே நான்